வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து குருவின் குரல் வேதாத்திரிய தொடர் சிந்தனையின் 131ஆம் பாகத்தில் பாலுணர்வும் ஆன்மீகமும் பற்றிய 2வது அமர்வு. மனித உடல் முழுமையான ஒரு வளர்ச்சி அடைவதற்கு சுமார் 15-16 ஆண்டுகளாகும். அதாவது உடல் பக்குவம், பிசிக்கல் மெச்சூரிட்டி 14 வயதில் நிகழும். அதன் பிறகு வித்து சக்தி முதிர்ச்சி அடைவதற்கு 2 ஆண்டுகள் ஆகும். எனவே 17 அல்லது 18 வயதில் ஒரு சந்ததியை உருவாக்கக்கூடிய ஆற்றல் வந்துவிடுகிறது. அப்படி தோன்றுகின்ற உணர்வு பால் உணர்வு வேட்பாக வெளிப்படும். இது ஏன் இந்த அமைப்பு என்று பார்க்கின்ற போது உயிரின வரலாற்று ரகசியம் நமக்கு புரியும். ஒரு குழந்தை பிறக்கின்ற நிகழ்வு, தந்தை தாய் ஈர் உயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்து ஒரு உடலாகி உலகில் வந்தோம். அந்த ஈர் உயிர் வினைகள் அறமா மற்றும் அளித்த பதிவிலெல்லாம் நம் சொத்தாச்சு என்பார் மகர்ஷி அவர்கள். இதுல தந்தை தாய் ஈர் உயிர் ஒன்று சேர்ந்து தழைத்து ஒரு உடலாகி, இந்த தழைத்தல் என்ற சொல்லிலே மிக நுட்பமான ஒரு பொருள் உண்டு. அதாவது ஒரு செடியை பார்க்கிறோம். காலையில பார்க்கிற போது நேற்று இருந்ததை விட பல மாற்றங்களை பார்க்கிறோம். சரி, நேற்று பழுத்த இலை இன்னைக்கு உதிர்ந்திருக்கும். நேற்று சற்றே முதிர்ந்த இலை இன்றைக்கு பழுத்திருக்கும். பூச்சியிலே புதிதாக ஒரு தளிர் முளைத்திருக்கும். சரி, அப்போ வேர்கள் வளர்ந்திருக்காதா? ஆணி வேர், சல்லி வேர்கள் அவை வளர்ந்திருக்காதா? அவையும் தான் வளரும். அப்ப தழைத்தல் என்றால் ஒவ்வொரு அணுவிலேயும் ஏற்படக்கூடிய ஒரு வளர்ச்சி, அதான் தழைத்தல் என்ற ஒரு சொல்லுக்கு பொருள். அப்படி ஒவ்வொரு திசுவுடன் இன்னொரு திசு இணைந்து கொண்டே வருவது. சரி, எந்த ஆற்றல் அப்படி இணைகிறது என்றால் தந்தையின் உயிராற்றல் தாயின் முட்டியோடு இணைந்து கரு உருவாகிறது. உருவான பிறகு சுரோனிதம் என்று சொல்லக்கூடிய காந்தலைகள், அதாவது நாம் உண்ணுகின்ற உணவு 7 தாதுக்களாக தரம் மாறுகிறது. அதற்கு கால நீளம் உண்டு. ஒரு 3 மணி நேரம் செரிமானம் என்பது வயிற்றிருக்கின்ற உணவு செரிமானமாக குடலுக்கு போகின்ற நேரமே தவிர அது 7 தாதுக்களாகவும் மாறிவிடும் என்பதல்ல. அதற்கு சில நாட்களே ஆகும் என்று ஒரு கணக்கு உண்டு. அப்படி ரசம், ரத்தம், சதை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, சுக்கிலம் சொல்கிறோமே, அந்த சுக்கிலம் தான் பெண்ணுக்கு சுரோனிதம் என்று சொல்லப்படும். அப்ப இந்த ஆற்றலை தன்வசப்படுத்தி கொண்டுதான் அந்த உருவான கரு வளர்ச்சி பெறும். அப்ப அந்த உருவான கருவுடைய உடல் என்ன நிலை என்றால் காரண உடல் அல்லது காந்த உடல் என்று சொல்லுவோம். அப்ப முதலில் இணைவது காந்த உடல் தான், காரண உடல் தான்.
அந்த காந்தம் தான் ஈர்ப்புத்தன்மை இருக்கு இல்லையா, அந்த ஈர்ப்புத்தன்மையால் சுரோனிதம் என்ற இந்த காந்தலைகளை ஈர்த்து தன்வசப்படுத்தி அது வளர்ச்சி பெறும். அப்படி வளர்கின்ற காலத்தில் தான் அது அடுத்த நிலை உயிர் உடலாக மாற்றம் பெறும். அந்த உயிரின் இயக்கத்தை தான் அல்ட்ராசவுண்ட் வேவ்ஸில் வந்து 2 மாதத்தில் 45 நாட்களுக்கு பிறகு மருத்துவத்துறை கருவாக இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கும். அதன் உயிர் உடல் தொடர்ந்து வளர்ச்சி பெற்று திணி பெறுகின்ற போது அது திசுக்களாக வளரும். அப்போ பரு உடல் வளர்ச்சி பெறும். இப்படி 9 மாதங்கள், கிட்டத்தட்ட 270 280 நாட்கள் தாயின் கருப்பையிலே வளர்ச்சி பெற்று பிறகு அது இந்த உலகத்திற்கு பிரசவமாகிறது. இந்த அமைப்பு கருப்பையிலே ஒரு 9 மாதங்கள் 10 மாதம் சொல்றோம். அது வந்து கருவான நட்சத்திரத்தின் சுழற்சி. 27 நட்சத்திரங்கள். கருவான நட்சத்திரம் மறுபடியும் வருவதற்கு மறுபடியும் ஒரு 27 நாட்கள். அப்படி 27 நாட்கள் தான் 270 டேஸ். அது 10 மாதம் கணக்கு சொல்றேன். நாட்காட்டியின்படி கணக்கெடுத்தா 10 மாதம் என்பது 305 6 நாட்கள் வரும். ஸோ அது நாட்காட்டின் கணக்கு அல்ல, நட்சத்திரத்தின் கணக்கு படித்தான் 10 மாதம் என்ற கணக்கு. சரி, இப்போ ஒரு 10 மாதம் தாயின் கருப்பையிலே வளர்ந்த பிறகு பல ஆண்டுகள் இந்த உலகத்திலே வளர்கிறோம், வாழ்கிறோம். 16 வயசு வரைக்கும் வளர்ச்சி. பிறகு உடல் பருமனிலே வளர்ச்சி. உயரம் அவ்வளோ வளராது. ஆனால் பருமன் எவ்வளோ வேணால் வளரும். அவர்களுடைய உடற்பயிற்சி, உணவு முறை பொறுத்து உடல் பருமன் மாற்றம் பெறும். இந்த நீதி ஏன் அமைந்தது என்று பாருங்க. ஏன் 10 மாதம் கருப்பை வாழ்க்கை மிகுந்தது உலக வாழ்க்கையாக ஏன் அமைந்தது என்று ஒரு சிந்தனை செய்து பார்த்தோம் என்று சொன்னால், இப்போ பயிர்கள் நாற்றங்கால் போடுகிறோம். அதில் நிறைந்த சத்து எல்லாம் வைத்து விதைகளை தூவி நாற்றங்காலிலே பயிர் முளைக்கும். ஒரு குறிப்பிட்ட அளவு வளர்ந்த பிறகு அந்த பயிர்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் வயலிலே தக்க இடைவெளி விட்டு நடவு செய்கிறோம். அது வளர்ச்சி பெற்று நமக்கு நல்ல மகசூலை தரும். இதே விதிதான் எல்லா ஜீவராசிகளுக்கும் கருப்பை வாசம் குறைந்த நாட்களாகவும் உலக வாசம் மற்ற ஆயுள் காலமாகவும் அமைந்திருக்கிறது. இந்த உடல் பக்குவம் அடைவதை ஆண்களுக்கு உடனே தெரியாது. அது 14 வயதுக்கு பிறகு மாற்றம் நிகழ்ந்து குரல் மாற்றம் நிகழ்கின்ற போது புரிந்து கொள்கின்றோம். ஆனால் பெண் உடல் அப்படி அல்ல. அது திடீர் மாற்றமாக அது 14 வயதுக்குள்ளாக பருவமடைகிறது. இதை ஒரு காலத்தில் என்ன சொல்லுவாங்க, பெண் சமைந்தாள் என்று சொல்வார்கள். கிராம பக்கத்தில் இன்றைக்கும் அந்த சொலவடை உண்டு. அது என்ன பெண் சமைதல்? சமைத்தல் என்றால் பச்சை காய்கறிகள், தானியங்கள் இவற்றையெல்லாம் பக்குவப்படுத்துகின்றோம். அதுக்கு சமைத்தல் என்று ஒரு முறை. அதே போல பெண் உடல் என்ற வளர்ச்சியிலே பல தாதுக்களை இணைத்து உடல் வளர்ச்சியை பெற்று அடுத்து இல்லற வாழ்வுக்கான பக்குவத்தை பெற்றுவிட்டார் என்று குறிப்பிடுவதற்காக பெண் சமைந்தாள் என்று சொல்வார்கள் கிராமப்புறத்தில். இப்படி இந்த பால் உணர்வு வேட்பு என்பது அடுத்த ஒரு சந்ததை உருவாக்குகின்ற இயற்கையின் தூண்டுதல். இதற்கு ஏற்றபடி திருமணம் என்ற பந்தத்தை பற்றி சென்ற அமர்விலே பார்த்தோம். சரி, இது ஏன் ஏற்படுத்த வேண்டும் என்றால், மற்ற ஜீவராசிகளை விட மனித இனத்திற்கு என்று சிறப்பு அமைந்திருக்கிறது. அதை புரிந்து கொண்டால்தான் இந்த பாலியல் ஆற்றலை முறைப்படுத்தி கொள்ள முடியும். ஸோ அந்த நோக்கம் இல்லை என்றால் அந்த உணர்ச்சி வெறும் உடல் கவர்ச்சியாக வெளிப்பட்டு போகும்.
நோக்கம் தெரிந்துள்ளதற்கு வாய்ப்பு இருக்காது. எனவே அதை கற்றுக் கொடுப்பது தான் காயல்ப கலை என்று மகர்ஷி வச்சிருக்கிறாங்க. அதே போல தியான பயிற்சியும் பிறகு தத்துவ விளக்கங்கள் எல்லாம் வரும். இந்த விளக்கம் இல்லாத போது மற்ற ஜீவராசிகளுக்கெல்லாம் குறிப்பிட்ட பருவம் தான் இனவெருத்திக்கான பருவம். தாவரங்களும் மாம்பழம் சீசன் வரும், தர்பூணி சீசன் வரும். இப்படி ஒவ்வொரு வகைக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் உண்டு. அதே போல விலங்கினங்களிலேயும் ஒரு குறிப்பிட்ட காலம்தான் இனவெருத்திக்கான காலம். ஸோ சீசனல் பிரீடிங் என்று சொல்வார்கள். அந்த பருவத்திற்கு பிறகு அங்கே ஆண் விலங்கு, பெண் விலங்கு நாட்டம் இருக்காது, சேர்க்கை இருக்காது. அதனால் அது ஏன் அப்படி அமைந்தது என்று சொன்னா, அது ஒரு சந்ததியை உருவாக்கக்கூடிய தேவைக்கு மட்டும் தான் இருப்பதனால, அது சீசனல் பிரீடிங் போதுமானதாக இயற்கை அமைத்து விட்டது. மனிதனிடத்திலே வருகின்ற போது, இங்கே வித்து சக்தியின் ஆற்றல் மற்ற ஜீவராசிகளை விட மிக அதிகமாக உற்பத்தியாகும். அதே போல சேர்க்கைக்கான காலமும் ஆண்டு முழுவதும் தான். அப்ப ஏன் இப்படி ஒரு நீதி அமைந்தது என்றால், இந்த வித்து சக்தி உற்பத்தி அதிகமாகின்ற போது, இதுதான் நமக்கு குண்டலினி சக்தியாக இறை உணர்வு பெறுவதற்காக ஆற்றலை கொடுக்கும், உந்து சக்தியை கொடுக்கும். எப்படி ஒரு விமானம் புறப்படுகின்ற போது அதில் உள்ள 3, 4 இயந்திரங்கள் எல்லாமே வேலை செய்யும். சற்று உயரம் போக போக ஒவ்வொரு இயந்திரமாக அணைச்சிடுவாங்க. கடைசியில் ஒரு இயந்திரம் மட்டும் வேலை செய்தால் போதும். ஆனால் வேகம் பார்த்தீங்கன்னா மணிக்கு 1000 கிலோமீட்டர் வேகத்தில் பறந்து கொண்டிருக்கும். அது போல் இந்த டேக் ஆஃப்னு சொல்கிறோம் பாருங்க, அதுக்கு அதிகமான சக்தி தேவைப்படுகிறது. அதே போல தான் நம்ம துரியாதீதம் துவாத சங்கத்திலிருந்து துரியாதம் வரைக்கும் போகிறோம். உண்மையிலேயே ஒவ்வொரு தவத்திலேயும் அந்த நிலைக்கு நாம் போகிறோமா என்று ஒரு கேள்வி எழுப்பினார். எத்தனை பேர் அது ஆமான்னு சொல்ல முடியும்? காரணம் என்ன என்றால், இங்கே வித்து சக்தி போதுமான அளவுக்கு இல்லை. ஒன்று உடல் சார்ந்த தொழில், மூளை பயன்பாடு, இப்படியெல்லாம் இந்த ஆற்றல் நமக்கு செலவழிந்து போவதனால நமக்கு ஆண்டுதோறும் உற்பத்தி இருக்கிறது என்றாலும் கூட அதை விட செலவு நாம் அதிகமாக செய்கிறோம். அதாவது தாம்பத்தியத்தின் மூலமாக என்பது மட்டுமல்ல, உடல் கருவிகளின் இயக்கத்தின் மூலமாகவும் சிந்தனை மூலமாகவும் செலவாகுது. அதனால இருப்பு எப்பவுமே குறைந்துதான் இருக்கு. அப்ப இருப்பு குறைந்தனா டேக் ஆஃப் ஆகாது. அதனால தான் நம்ம ஒரு பாவனை தவம் செய்கிறோமே தவிர, உண்மையிலேயே புலன் கடந்து மனம் ஒடுங்கி துரியத்திலே லயிக்கிறோமா என்று சொன்னால், அது என்றாவது ஒரு நாள் சில வினாடிகள் நிகழ்கின்ற ஒரு சிறப்பு அனுபவமாகத்தான் இருக்கிறது. ஆனால் இயற்கையின் நோக்கம் என்ன என்றால், தன்னை அறிந்து இன்புற வெண்ணிலாவே ஒரு தந்திரம்னே சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே என்பார் வள்ளல் பெருமான். அப்படி அந்த அறிவின் சுகத்தை துய்த்து உணரக்கூடிய ஒரு ஜீவனாக வெளிப்பட்டது. இப்போ பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள், இது வான்காந்தம் பஞ்சபூதங்கள் ஆச்சு. அதிலிருந்து ஜீவன்கள் ஏன் வந்தது என்றால், காந்தத்தின் சிறப்பு உணர்தல். அது பஞ்சபூதங்களிலே உணர்வு ஏற்படுது. அதாவது உதாரணமா சொன்னாங்கன்னா, இப்ப மணல் பாருங்க. மணல் எல்லாம் ஒரே மாதிரியான மணல் கிடையாது. அதுல ஏதோ ஒரு கணக்கு சொல்லுவாங்கல்ல. மணலை தண்ணியில போட்டா நல்லா சுருங்கணும். வெயில போட்டா நல்லா விரியணும். இதுதான் அதனுடைய தரத்தை நிச்சயிக்கும். அதை வச்சு தான் உறுதியான அணைக்கட்டுகள் எல்லாம் அப்படிதான் வச்சு கட்டுவாங்க. சாதாரண மணலை கட்டினா அது கிராக் விட்டு உடஞ்சு போயிடும்.
அப்போ இந்த மணலுக்கு தண்ணீர் பட்டால் சுருங்க வேண்டும், வெயில் பட்டால் விரிய வேண்டும் என்ற அறிவு எங்கிருந்து வந்தது? ஸோ இந்த காந்தத்தின் உணர்வு எல்லாவற்றும் இருக்கிறது. அதான் போன தடவை சொன்னோம். கல்லும் மனமும் மௌன நிலை நின்று கடமை தவறாது பயனாகும் போது. கல்லும் மரமும் மௌன நிலை நின்று கடமை தவறாது பயனாகும் போது. அப்போ கல்லுக்கும் உணர்வு இருக்கிறது, அதுவும் தவ நிலையில தான் இருக்குது என்றார் மகரிஷி. காரணம் என்னன்னா, எல்லாவற்றுக்கும் உணர்வு இருக்குது. ஆனா தான் உணர்ந்தேன் என்று வெளிப்படுத்த முடியாது. அந்த வெளிப்படுத்துகின்ற திறம் தான் உயிரினங்கள். அப்போ பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள், அந்த காந்தம் இதுல அந்த உணர்வு வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அது ஜீவனாக உருவாகிறது. அப்ப அந்த ஜீவன்கள் உருவான பிறகு 5 புலன்கள் வழியாக தன்னை வெளிப்படுத்தக்கூடிய 5 விலங்கினம், பறவையினமாக வந்தாச்சு. ஆனா இவை அனைத்திற்கும் மூலம் என்ன? பேரறிவாகிய சுத்தவெளி அல்லவா? அந்த பேரறிவை தூய்ப்பதற்கு இந்த உடல் சார்ந்த வாழ்க்கை பத்தாது. அதனால் இந்த 5 பௌதிகங்கள், 5 அறிவுள்ள ஜீவராசிகளுக்கு பிறகு இந்த 2க்கும் எது மூலமானதோ அந்த பேரறிவே தன்னை அறியக்கூடிய பகுத்தறிவாக வெளிப்பட்டதுதான் மனித இனம். அப்ப மனித இனத்தின் அடிப்படை நோக்கம் என்ன என்றால், தன் மூலமாகிய பேரறிவின் பேரின்பத்தை துய்ப்பது. இதை நோக்கித்தான் மனசும் ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு எந்த புலன் சுகத்தை தந்தாலும் கொஞ்சம் நேரம், கொஞ்சம் காலம் அதுல லயமாகும். பிறகு இது என்ன என்று சலித்து இதற்கு அடுத்த மேம்பட்ட ஒன்று கிடைக்காதான்னு ஓடும். அப்ப ஏன் மனம் அப்படி ஓடுகிறது என்றால், மனம் தன் மூலத்தை நோக்கி ஓடுகிறது. தன்னுடைய சலிப்பில்லா பேரின்பத்தை தூய்க்க வேண்டும் என்று அதனுடைய நாட்டம். அதனால்தான் மனம் எந்த ஒரு அனுபவ பொருட்களிலேயோ உறவுகளிலேயோ அது நிறைவு பெறுவது இல்லை. அப்ப அவருடைய நோக்கமே தெரியாத காரணத்தினால் மனதுக்கு எப்பெல்லாம் சலிப்பும் வெறுப்பும் தவிப்பும் வருகிறதோ, அப்போ புது புது அனுபவங்களை, புது புது அறிமுகங்களை செய்வதற்குத்தான் நாம் முனைகிறோமே தவிர, அவருடைய நோக்கம் இதுதான் என்பதை நமக்கு யாரும் கற்றுக் கொடுக்கவில்லை. யாரும் கற்றுக் கொடுக்கவில்லை. அது தெரிஞ்சாதானே பிறகு அதனுடைய மார்க்கத்துல நாம் பயணிப்போம். நோக்கமே தெரியலன்னு சொன்னா அப்புறம் என்ன, எல்லோரும் எப்படி வாழ்கிறார்களோ அப்படித்தான் வாழ்வோம். அதான் வள்ளுவர் அழகா சொல்வார், எவ்வழி உறைவது உலகம், அவ்வழி உறைவது அறிவு. இதுக்கு அழகா விளக்கம் சொன்னாங்க. உலகம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறதோ அதுபோல் வாழச் செய்வது அறிவு அப்படின்னு நம்ம தமிழறிஞர்கள் எல்லாம் விளக்கம் எழுதிட்டாங்க. உலகம் எப்படி வாழுது? எல்லாம் புலன் கவர்ச்சியில, பொருள் கவர்ச்சியில வாழுது. அப்படியே வாழ்வதற்கு ஒரு அறிவு வேணுமா? அப்போ எவ்வழி உறைவது உலகம் என்றால், உலகம் எந்த வழியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது? இவ்வளவு பெரிய காஸ்மாஸ் உலகம், இது எந்த வழியில் இயங்கிக் கொண்டிருக்கிறது? பேரறிவாகிய அறிவின் எழுச்சியிலே வேகம் பெற்று அந்த வேகத்திற்குள் அடங்கியிருக்கின்ற அறிவின் விதிப்படி ஒரு இயற்கை நீதியோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதுபோல அதே அறிவுக்கு மதிப்பளித்து அந்த நீதி சொல்லக்கூடிய வகையிலே வாழ வேண்டும் என்பதுதான் இந்த குறளுக்கு உண்மையான பொருள். எவ்வழி உறைவது உலகம், அவ்வழி உறைவது அறிவு. அதாவது தெய்வத்தை உணர்ந்து தெய்வ நீதியை மதித்து வாழ்வதுதான் அறிவின் சிறப்பு. இதுதான் வள்ளுவர் நினைச்சு எழுதினது. நம்ம படித்தவர்கள் எழுதிய விளக்கம் அல்ல வள்ளுவர் நினைத்தது. அது போல இங்கே வாழ்க்கை நோக்கம் என்ன என்றால், உலகம் போற மாதிரி கவர்ச்சி வாழ்க்கைக்கு அல்ல, மனிதனாக பிறப்பெடுத்துடைய நோக்கம் தன்னை அறிந்து இன்பமுற, இறைவனுடைய பேரறிவை அறிந்து பேரின்பத்தில் திளைப்பதற்காக வந்த ஒரு இறுதியான ஒரு பரிணாமம் தான் மனித இனம். சோ அதை நோக்கித்தான் மனம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனால் அப்ப எப்படி அறிய முடியும்? காந்த சக்தி திணிவா இருக்கணும். காந்த சக்தி திணிவு பெற வேண்டும் சொன்னா உயிர் சக்தி திணிவா இருக்கணும். அப்ப உயிர் சக்தி திணிவா இருக்கணும்னு சொன்னா
அதுக்கு மூலமாகிய ஆற்றல், அறிவும், அறிவிலிருந்து வெளிப்படக்கூடிய இயக்கமும். இது திணிவா இருக்கணும். அப்போ பக்தி பெருக்கில் எந்தன் ஊன் உருக, அந்த பரவசத்தில் உள்ள உயிர் உருக, சக்தியெல்லாம் திரண்டு சிவம் பெருக சித்தமெல்லாம் எனக்கு சிவமையமே. அப்ப சிவம் பெருகணும் நமக்குள்ள, இருப்பு அதிகமாகணும். அப்போ இயக்கத்துக்கே போயிட்டு இருந்தா அது எப்படி மையம் நோக்கி திரும்பி இருப்பு அதிகமாகும்? அந்த இருப்பு அதிகமானால்தான் டேக் ஆஃப் ஆகும். இருப்பு குறைந்து போச்சுன்னா எம்பி எம்பி விழுவோமே தவிர மேலே போக முடியாது. அதனால தான் ஏன் நாம் தவிக்கிறோம்? மேலே போகிறோம், கீழே விழுகிறோம், மறுபடியும் மேலே போகிறோம், கீழே விழுகிறோம். இந்த துரியோத தவம் ஒரு வேடிக்கையாக தான் இருக்கும். அப்போ நாம் விரும்பினாலும் ஏன் முடிவது இல்லை என்று சொன்னால், ஒன்றும் மனம் இடம் கொடுக்கறது இல்லை முக்கியமான காரணம். அதை விட முக்கியமான காரணம் மனம் இடம் கொடுப்பதற்கான திணிவு இங்கே இல்லை. ஜீவாந்தத்திலே திணிவு இல்லை. அதனால் நமக்கு ஏன் ஆண்டு முழுவதும் வித்து சக்தி உற்பத்தி ஆகிறது என்று சொன்னால், இந்த திணிவு அதிகமாக வேண்டும், அதே சமயத்தில் சந்ததியும் உருவாக்க வேண்டும். இந்த 2 நோக்கம் இருப்பதனால தான் மற்ற ஜீவராசிகளை விட மனித இனத்திற்கு வித்து சக்தி ஆண்டு முழு உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கும். இதற்கு தனித்த காலம் இல்லை. சரி, இதுல விலங்குகளுக்கு சென்ற வகுப்பு சொன்னது போல கணவன் மனைவி உறவெல்லாம் கிடையாது. இப்போ ராமாயண காலத்திலே போன வகுப்புல சொன்னேன், தசரதனுக்கு 60 மனைவிகள் அப்படின்னு. அப்போ என்ன கருத்தை வால்மீகி வைத்தார் என்றால், அந்த காலத்தில் பண்பாடு, கலாச்சாரம், குடும்பம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆண் விலங்கு, பெண் விலங்கு போல ஆணும் பெண்ணும் இணைந்த காலம். ஆனா அது என்ன என்ன விளைவை தரும் என்று வால்மீகி உணர்ந்தார். அதை விஞ்ஞானம் கண்டெடுத்தது ஒரு சமீப காலத்துல, ஒரு நூற்றாண்டு வச்சுங்களேன். அப்ப விஞ்ஞானம் என்ன கண்டுபிடித்தது? பாலியல் நோய்கள், HIV வரைக்கும். அப்ப இந்த பாலியல் நோய்கள் வரும் என்பதை முதல்ல கண்டவர் வால்மீகி. ஏன்னா இந்த அதாவது முறையற்ற சேர்க்கை ஏற்பட்டால், அதாவது இன்னும் சொல்ல போனா கரு பையில் இருந்து மாதம் ஒரு முட்டை வெளிப்படும். இது ஒரு வகையான ஆண் கருவை மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளும். 2 வகையான ஆண்களினுடைய உயிரணுக்கள் உள்ள போச்சுன்னா அது ஒவ்வாமை ஏற்பட்டு நோய் கிருமிகளாக மாறிடும். அப்ப இன்று வரைக்கும் சயின்ஸ்ல கண்டுபிடிக்காத ஒரு உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, பால்வினை நோய்களை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா நோய் எங்கே உருவாகுது, எப்படி உருவாகுது என்பதை எனக்கு கண்டுபிடிக்கல. இதை கண்டுபிடிச்சவரு வால்மீகி மகரிஷி. இதை மகரிஷி தெளிவா சொல்றார். இது பால்வினை நோய்கள் உருவாகிற போது அந்த பெண் உறுப்பிலே ஒரு மாதிரியான ஒரு நமக்கு இந்த கை கால் அரிச்சா அரிப்பு வரும் பாருங்க, அது போல ஒரு திணவு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அப்ப தானாக விரும்பி பலரை நாடுகின்ற ஒரு முறையற்ற பால் கவர்ச்சி வந்துவிடும் என்று மகரிஷி அவர்கள் அதுக்கு காரணத்தை விளக்கி சொல்றாங்க. அப்போ ஒரு முட்டை ஒரு மாதத்தில் ஒரு வகையான ஆண் கருவைத்தான் ஏற்றுக்கொள்ளும் அப்படின்றத முதலில் கண்ட மகான் வால்மீகி மகரிஷி. அதனால என்ன சொன்னாரு, தசரதன் 60 மனைவிகளை வச்சிருக்கிறத அவர் குறை சொல்லல. ஆனால் மகன் ராமனுக்கு ஏகபத்னி விரதன் என்று சிறப்பித்தார். அப்ப ஒருவனுக்கு ஒருத்தி என்ற ஒரு திருமண அமைப்பை அறிமுகம் செய்த காலம், அதுதான் ராமாயண காலம் என்று சொல்றாங்க. ஸோ இப்படி ஏற்பட்ட இந்த கலாச்சாரம் இது அந்த காலத்திலேயே மாறி இருக்குது இல்லையா? இப்போ வள்ளுவர் சொல்ற போது அறத்துப்பால்ல பிறன்கில் விழையாமை என்று ஆண்களுக்கு கற்பை போதிக்கிறார். பொருட்பால் வருகின்ற போது வரவின் மகளிர் என்று பெண்களுக்கு உள்ள அந்த பெண்களுக்கும் ஆண்களுக்கும் உள்ள ஒரு முறையற்ற ஒரு உறவை பற்றி பேசுறார். பெண்களுடைய கற்பை பற்றி அறத்துப்பாலிலேயே வாழ்க்கை துணை நாளத்தில் பேசுகிறார். அப்போ அறம் என்பதே ஒழுக்கம் சார்ந்த ஒரு வாழ்க்கை தானே.
அதுல முதல்ல பெண்ணுக்கு கற்பொழுக்கம் வைத்து பிறகு ஆணுக்கும் அதே கற்பொழுக்கம் தேவை என்று 6ஆம் அதிகாரத்துல வாழ்க்கை துணை நலம் என்று சொல்லி 15ஆம் அதிகாரத்துல பிறஞ்சில் விழையாமை என்று ஆண்களுக்கும் சொல்றார். வரைவின் மகள் என்றது ரெண்டும் சேர்ந்த தப்பு தானே? இல்ல யாரு தவறு யாரு சரின்னு சொல்ல முடியும்? அப்போ தான் விரும்பிய அழகை அடைய முடியாத போது பொருள் கொடுத்தாவது தூய்க்க வேண்டும் என்ற ஆணின் ஆசையும், தன் அழகையே மூலதனமாக கொண்டு வசதியாக வாழ வேண்டும் என்ற பெண்ணின் ஆசையும் இணைகின்ற போது அது கற்பொழுக்கம் கெட்டு போகிறது. அதான் வரைவின் மகளிர் என்றால் எல்லை தாண்டிய பெண்கள். வரைவு என்பது எல்லை, அதை கடந்து விட்டால் எல்லை தாண்டிய பெண்கள் என்று வள்ளுவர் 3 இடத்துல கற்பை பற்றி பேசுகிறார். எனவே இப்போ கற்பு ஒழுக்கம் என்பது சிறு குழந்தை பருவத்திலிருந்தே அதை பற்றி பேசினாலும் வயது வருகின்ற போது அதற்கான பயிற்சியிலோடு இணைத்த விளக்கத்தை சொல்லணும். அதுக்கு பேர் தான் செக்ஸுவல் எஜுகேஷன் அர்த்தம். உண்மையான கல்வி என்பது இது ஆபாசமில்லாத விரசமில்லாத வகையிலே உடல் கூறு பற்றிய பயாலஜிக்கல் சப்ஜெக்டாக இதை விளக்கி சொல்லணும். அப்படி விளக்கி சொல்லி இதனுடைய நோக்கம் என்ன என்றால் தவத்தை மேற்கொண்டு ஆன்மீக பயிற்சியின் மூலமாக சலிப்பில்லாத பேரின்பத்தை துய்ப்பதுதான். ஸோ அதற்கு இது மட்டுமே போதுமா? சந்ததி விருத்தி வேணும் இல்லையா? அதனால் ஆண் பெண் நட்பு என்பதை சமுதாயம் பார்த்து அங்கீகரித்து இல்லறம் என்ற ஒரு குடும்ப அமைப்பை ஏற்படுத்தியிருக்கின்றார். இதுல கூட ஒரு நீதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிட சாஸ்திரத்துல பொருத்தம் பார்ப்பாங்க. அதுல ஒரு பொருத்தம் உண்டு. அதாவது ஒரு ஆண் உடலுக்கும் பெண் உடலுக்கும் பொருத்தம் இருக்கா என்று பார்க்கக்கூடிய ஒரு வகையில ஒரு பொருத்தம் இருக்கு. அதுல ஏன் அந்த பொருத்தம் பார்க்குறாங்க அப்படின்னா, உணர்வுகளிலே பேதம் உண்டு, உடல் உறுப்புகளிலேயும் பேதம் உண்டு. அப்போ எது எதற்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? இன்றைக்கும் கூட ஜாதகம் பார்க்கறது என்ன சொல்லுவாங்க, அது மூட நம்பிக்கை அப்படின்லாம் சொல்லுவாங்க. சரி, இன்றைக்கு ஒரு காலத்துல எல்லாம் ஜாதகம் பார்க்கல. காரணம் என்னன்னா, சொந்தங்களிலேயே மாமா பொண்ணு மாமியார் பொண்ணுன்னு அப்படி உறவுகள்லேயே ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த பையனுக்கு இந்த பொண்ணை பொருத்தமா இருக்குன்னு பெரியவங்களா பார்த்து திருமணம் செய்து வச்சாங்க. இன்றைக்கு எல்லாரும் வேறொரு ஊர்களிலே வேறு வேறு நாடுகளிலே பிரிந்து வாழ்கிறோம். இப்போ எந்த குடும்பம் எந்த மாதிரியான ஒரு ஒழுக்க பண்பாடு இருக்குன்னு நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? யார்கிட்ட கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. நமக்கு எதுக்கு பேச, ஒரு நல்ல காரியத்தை கெடுத்து வைப்பானே அப்படின்னு தவறுகளை தெரிந்திருந்தாலும் கூட சொல்ல மாட்டாங்க. சில பேர் தவறுகளை வேண்டுமென்றே திரித்தும் பேசுவார்கள். ஸோ இதை எப்படி நம்புவீங்க? அப்போ இன்றைக்கு இருக்கின்ற ஒரே ஒரு ஒரு லிங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாதக பொருத்தம் தான். குறைந்தபட்சம் அதுவாது சேருதான்னு பார்க்கலாம். ஏன்னா வேற 2 பேரும் வேறு வேறு தொடர்பே இல்லாத, அறிமுகமே இல்லாத குடும்பங்கள் இணைகின்ற போது குறைந்தபட்சம் எனக்கு ஜாதகம் தான் ஒரு லிங்க் பாயிண்ட். அதுவும் பார்க்கலன்னு சுத்தமா என்னென்ன பிரச்சனை வரும்னு சொல்ல முடியாது. இப்படி அந்த ஜாதக பொருத்தத்திலே உடல் கூறும் அடங்கியிருக்கிறது. சரி, அதுக்கு பிறகு முறை வைத்தார்கள். அதுக்கான முறை ஒன்று உண்டு. இப்போ திருமணம் நிகழ்ந்த பிறகு தெரிந்த காலத்துல கூட எனக்கு தெரிந்து 3 மாதம் எல்லாம் சாந்தி முகூர்த்தம் வைக்க மாட்டாங்க. 3 மாசம் ஆகும். திருமணம் முடிந்து சுப முகூர்த்தம் முடிந்த பிறகு 3 மாசம் கழிச்சு தான் சாந்தி முகூர்த்தம் வைப்பாங்க. எதற்காக அப்படி வச்சாங்க அப்படின்னா, அறிமுகம் இல்லாத ஆண் பெண் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு
புரிந்துணர்வு வரணும் அப்படின்னாக்க கொஞ்ச நாள் பழகணும். பிறகு அது சாந்தி முகத்தை வைத்துக் கொள்ளலாம். அதுக்குள்ள சரியா வரல அப்படின்னா அதுவே விலகி போறதுக்கான இதா இருக்கும். மறுமணம் செய்வதற்கும் தடை இருக்காது அப்படின்றதுனால ஒரு பாதுகாப்பு வகையாக அந்த 3 மாசம் வச்சிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, அது என்ன சொல்ல இந்த வாழ்க்கை முறை? பையன் எங்கேயோ இருக்கிறான், பொண்ணு எங்கேயோ இருக்கிறாங்க. காலையில கல்யாணம் பண்றாங்க, சாயந்தரம் சாந்தி முகூர்த்தம் வச்சிடுறாங்க. இது என்ன அறிமுகம் இருக்க முடியும்? அதாவது ஒருவரது தேவைகள் என்பது முதல்ல மனம் சார்ந்தது. அப்புறம் உடல் சார்ந்தது. அப்ப மனமே என்னன்னு புரிந்து கொள்ளாத போது, வெறும் உடல் சேர்க்கை மட்டுமே என்ன நிறைவை தந்துவிட முடியும்? அப்ப என்ன ஆகுது? அதுல டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்துரும். உடனே டைவர்ஸ் வரைக்கும் போயிடும். குறுகிய காலத்திலேயே. அதனால் இதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் ஏற்படுத்தி வைத்த வாழ்க்கை முறை எல்லாமே வாழ்க்கைக்காக அமைக்கப்பட்ட முறை. அதுல பணமோ, அந்தஸ்தோ, செல்வாக்கோ, பதவியோ எல்லாம் கிடையாதுங்க. ஆனா இன்றைக்கு வாழ்க்கை முறை எப்படி அமைஞ்சு போச்சுன்னா, ஒரு திருமணத்திற்கு பொரு அ வரன் பார்க்குறோம், பொண்ணு பார்க்குறோம்னால, முதல்ல என்ன படிப்பு, என்ன சொத்து கணக்கு, என்ன வேலை பார்க்குறாங்க, என்ன சம்பளம், இதெல்லாம் பார்த்துக்க அப்புறம் தான் பொண்ணையே பார்க்கணுன்றாங்க. இன்னும் சில பேர் எனக்கு தெரிந்து, இந்த தகுதி இருந்தா போதும், என்ன ஜாதி இருந்தா பரவால்ல. இப்படி இருக்கணும்னு சொல்லி பெண் தேடியவங்களெல்லாம் நான் பார்க்கிறேன். எந்த கேட்டரிங் அவங்களுக்கு கிடையாது. எனக்கு அமெரிக்கா படம் இருக்கணும், கிரீன் கார்டு வச்சிருக்கணும், வேலையில இருக்கணும். அந்த பொண்ணு வேணும். என்ற வகையில தேடியவங்களெல்லாம் நான் பார்க்குறோம். அப்ப என்ன கணக்கு வச்சு இதுல குடும்பம் நடத்த முடியும் பாருங்களேன். ம். அதாவது இறைவனுடைய தேர்விலே ஜாதி உண்டா? குலம், கோத்திரம் உண்டா? நாம இவ்வளவு வச்சிருக்கோன்ட்டு ஆண்டவனுக்கு தெரியுமா? நமக்கு இருக்கிறதே தெரியாது. நாம இங்க வச்சிருக்கிற குலம், கோத்திரம், ஜாதி, மதம் இதெல்லாம் அவனுக்கு தெரியுமா? அப்ப எதன் அடிப்படையில் நிச்சயிக்கப்படுகிறது? இன்னாருக்கு இன்னார் என்று எதன் அடிப்படையில் நிச்சயிக்கப்படுகிறது? பெரும்பாலும் அவங்கவங்க மதத்திலே, அவங்கவங்க குலத்தில தான் ஏதோ பார்த்து பண்றாங்க. அப்ப இது இறைவனுடைய ஏற்பாடாக இருக்குமா? எப்படி இதுல வெரி காம்ப்ளிகேட்டட் ஒரு சப்ஜெக்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனப்பொருத்தம் பார்க்கறது தான். அப்படின்னா மகரிஷி என்ன சொல்றாங்க? யாரும் சேர்த்து வைக்கல. அவரவருடைய கருமையங்களே தேர்வு செய்கின்றன அப்படிம்பாங்க. அதனால தான் நீங்க அறிமுகம் ஆகி திருமணமாவதும் உண்டு. லவ் மேரேஜ். அறிமுகமே இல்லாமல் திருமணம் செய்பவர்கள் உண்டு. அரேஞ்ச் மேரேஜ். என்னதான் பார்த்தாலும் கடைசியில பிடிச்சிருக்கு, பிடிக்கலன்னு சொல்றாங்கல்ல. பிடிச்சிருக்குன்னா ஏன் பிடிச்சிருக்குன்னு கேளுங்க. பதில் சொல்ல முடியாது. பிடிக்கலன்ற போது ஏன்டா பிடிக்கலன்னு கேட்டு பாருங்க. பதில் சொல்ல தெரியாது. அப்போ நமக்கு அப்பாற்பட்ட ஒரு உணர்வு தான் ஓகே, ஓகே இல்லன்னு சொல்றது. அந்த உணர்வுக்கு பேர் என்ன? அதான் இன்னார்க்கு இன்னார் என்று. சரி, அப்படி அமைந்த உறவு ஏன் சிக்கல்கள், பிரச்சனைகள், டைவர்ஸ் வரைக்கும் போகுது? அப்படின்னா, இது பதிவுகள் சார்ந்த ஒரு விளைவு என்பதை விட, மனம் சார்ந்த விளைவுகளே அதிகம். மனம் சார்ந்த விளைவுகளுக்கு என்ன காரணம்? ஒன்று பொருள் ரீதியான பிரச்சனைகள். அல்லது சில சமயங்கள்ல பெண் அதிகமான குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கும். வருமானம் இருக்கும். பையனுடைய குவாலிஃபிகேஷன் கம்மியா இருக்கும். வருமானம் கம்மியா இருக்கும். ஈகோ கிளாஷ். அல்லது பாலியல் ரீதியாக பார்க்கிற போது இன்றைக்கு உள்ள ஊடகங்களுடைய குறைபாடு. அதாவது ஆ இந்த லவ் மேரேஜ் பண்றாங்க பாருங்க. என்னைக்காவது ஒரு குருட்டு பையனும், ஒரு குருட்டு பெண்ணும் காதலிச்சதாக நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இல்ல ஒரு அங்க ஈனமான ஒரு ஆ ஆண் இன்னொரு நல்ல பெண்ணோட பையனோடவோ எம் அன்பு ஏற்பட்டதாக பார்த்துருக்கீங்களா? அப்போ
இந்த காதல் என்பதே முதலில் உடல் கவர்ச்சியை மையமாக வைத்துதான் ஏற்படும். பிறகுதான் அந்த குணங்களை ஆய்வு. அந்த குணங்களை ஆய்வதிலே கூட எத்தனை பேருக்கு தெரியும்? சில பேரு மன்றத்துல கவுன்சிலிங் கேட்பாங்க. அப்போ என்ன சொல்லுவேன்னா, இதை மட்டும் நம்பி நீங்க முடிவெடுக்க கூடாது. ஏன்னா, நீங்க திருமணத்திற்கு முன்பு ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமாகி பழகுகின்ற போது, ஆணாகட்டும், பெண்ணாகட்டும் 2 பேருமே தே வில் ஷோ ஒன்லி தேர் பாசிட்டிவ் கேரக்டர்ஸ். அவருடைய நற்குணங்களை மட்டுமே வெளிப்படுத்துவாங்க. அவனுக்குள் இருக்கின்ற, அவளுக்குள் இருக்கின்ற நெகட்டிவ் கேரக்டரே வெளிவராது. அப்ப இதை பார்க்கின்ற போது 2 பேருக்குமே என்ன தோணும்? ஆஹா! இவன் மாதிரி ஒரு தேவதூதன் நமக்கு கிடைப்பானா? அப்படி இந்த பொண்ணு நெனைக்க. இவன் மாதிரி ஒரு தேவதை நமக்கு கிடைப்பாள்ன்னு அவன் நெனைக்க. அ கட்டினா அவனத்தான் கட்டுவேன், அவளத்தான் கட்டுவேன்னு கட்டிக்கிட்டு, அப்புறம் கொஞ்ச நாள் ஆகும்போது தானே நெகட்டிவ் அப்படியே நிக்குமா? வெளிய வரத்தான் செய்யும். வெளிய வரும்போது தெரியும், ஆஹா! ஏமாந்து போயிட்டோமே! இவன் அவ்வளவு நல்லவன் தான் தெரிஞ்சான். இப்ப இப்படியாப்பட்ட ஆளா இருக்கானே! என்று இந்த பொண்ணு நெனைக்க, அவன் அப்படி நெனைக்க, டைவர்ஸ்ல போய். ஸோ நெகட்டிவ் இல்லாத இனமே கிடையாது. ஆண், பெண் இவள 100க்கு 100 தேவனோ, தேவதையும் கிடையாது. 100க்கு 100 அரக்கனோ, அரக்கியும் கிடையாது. அப்போ அந்த வயதிலே இந்த அறிவு இருக்கணும். இப்போ இப்படித்தான் இருப்போம் 2 பேரும். இவனுக்குள் என்ன நெகட்டிவ் இருக்குன்னு கொஞ்சம் தேடி பார்க்கணும். அதேபோல அந்த பெண்ணுக்குள் என்ன நெகட்டிவ் இருக்குன்னு தேடி பார்க்கணும். இந்த நெகட்டிவ நம்மால சமாளிக்க முடியுமான்னு யோசிக்கணும். அதன் பிறகு தான் திருமணத்திற்கு முடிவு செய்யணும். வெறுமனே உடல் கவர்ச்சியை மட்டுமே வச்சுக்கிட்டு நாங்க தெய்வீக காதல் அப்படி இப்படின்னு சொல்லி திருமணம் செஞ்சா கடைசியில டைவர்ஸ்ல எல்லாம் போகத்தான் செய்யும். அப்ப இந்த கல்வி யார் கத்துக் கொடுப்பாங்க? ம்? கவர்ச்சி சாதனம் வந்துருது. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு ஒரு காலத்தில் அது இலைமறை, காய்மறையாக இருந்ததெல்லாம் இன்னைக்கு பேசு பொருளாக மாறிவிட்டது. பையனாகட்டும், பொண்ணாகட்டும், கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு கலாச்சாரம் உயர்ந்து விட்டது. அப்படிதான் அவங்க சொல்றாங்க. கலாச்சாரம் உயர்ந்து விட்டது. ஏன்டா கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இல்லையா? இப்போ பாய் ஃப்ரெண்ட் கூட இல்லையா? என்று கேட்கிற அளவுக்கு பண்பாடு உயர்ந்து நிற்கிறது. இதை உயர்த்துவதற்கென்றே நம்முடைய ஊடகங்களும் மிக சிறப்பாக செயல்படுகின்றன. நீயா நானான்னு இருக்கு பாருங்க. அதை என்னைக்காவது முடிவு சொல்லியிருக்கிறாங்களா? சிண்டு முடியிற வேலை தான். நீயா நானான்றது ஒரு சிண்டு முடியிற வேலை. அதுக்கு கடைசியில எது தீர்ப்பு என்பதை அங்க பேசியிருக்காங்களா பாருங்க. பேசக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கும்? சொல்லுங்க. ஒரு முறை ஆத்திகமா, நாத்திகமா அப்படின்னு ஒரு 2 பக்கம் நீயா நானால வருது. 2 பக்கத்துக்கும் ஒரு 2 ரெஃபரி மாரி வச்சிருக்கிறார். பொதுவா அது மாரி இருக்க மாட்டாங்க. அதுல ஒரு சாமியார் கூப்பிட்டு இந்த பக்கம், கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு பக்கம். இந்த பக்கத்துக்கு சுபவீர பாண்டியன் கூப்பிட்டு குறைச்சிருந்தாங்க. இப்போ 2 பேரும் ஆர்கியூமென்ட். இவன் கடவுள் இருக்குன்னு நம்புறேன்றான், அவன் இல்லைன்னு ஆர்கியூ பண்றான். சரி கடைசியில கன்க்ளூஷன் என்ன? அப்படின்னா, அவரு ஒண்ணு சொல்றாரு, இவரு என்ன சொல்றாரு, இந்த நாத்திகர் அப்படின்னா, நாங்கள் கடவுள் வடிவத்தைத்தான் எதிர்க்கிறோம். இயற்கை உண்டு என்பதை ஏற்றுக்கொள்கிறோம். அப்படின்னு இவரு டிக்ளரேஷன் குடுக்குறாரு. அவரு அது சொல்ல முடியல அவருக்கு. சாமியாரு. அவரு என்னவோ ஒண்ணு சொன்னாரு. சரி தீர்வு என்ன? நாத்திகம் ஏற்றுக்கொள்வதா? இல்ல ஆஸ்திகத்தை ஏற்றுக்கொள்வதா? இல்லையே! இப்படி எந்த பிரச்சனைக்கு தீர்வு இருக்காது. இது போய் இன்னைக்கு வேற சப்ஜெக்ட் இல்லையா? இன்றைக்கு என்ன பேசுவது என்ற ஒரு இலக்கணமே இல்லாமல் இன்னைக்கு டிபேட் போயிட்டு இருக்கு. அப்புறம் சமீபத்தில ஒரு அருமையான திரைப்படம். காதலிக்க நேரமில்லைன்னு அருமையான திரைப்படம். எடுத்தது எங்க மாண்புமிகு துணை முதலமைச்சருடைய மனைவி கிருத்திகா உதயநிதி. அந்த அம்மா என்ன திரைப்படம் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா, கே மேரேஜ். ம். காட்சியில 2 பேரும் போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றத ஒரு காட்சி காட்டியிருக்கிறாங்க. என்ன பண்பாட்டை இந்த டைரக்டர் காட்ட விரும்புறாங்க சமுதாயத்துக்கு? அ இது இயற்கையில இப்படி உண்டா? எந்த இனமாவது ஆண், ஆண் சேர்ந்ததாகவோ, பெண், பெண் சேர்ந்ததாகவோ எங்கேயாவது இருக்கா? ம். இது என்ன காட்ட வர்றாங்க இதுல?
கனி இருக்க காய் கவர்ந்தற்று. அப்போ கலாச்சாரத்தை சீரழிப்பதற்கென்றே சில கயவர்கள் காசை மட்டுமே மையமாக்கி கொண்டு புதுசா ஏதாவது சொன்னா எல்லாரும் பார்ப்பாங்களா என்ற ஒரு முறைகேட்டை மையப்படுத்தி கொண்டு பணத்தையும் பதையை மட்டுமே குறியாக கொண்டு வாழ்கின்ற சில கயவர்கள். இது ஒரு பெரிய வியாபாரம். ஒரு பெரிய வியாபாரம் இதுல இருக்கு. எத்தனை கோடி பணம் கைமாறுதுன்னு இதுல சொல்லவே முடியாதுங்க. ஊழலுக்கு ஒரு ஃபிகர் உண்டு. லஞ்சத்துக்கு ஃபிகர் கிடையாது. இந்த கற்பு நெறிக்கும் ஃபிகர் கிடையாது. எத்தனை காசு கைமாறுது, எத்தனை கோடி கைமாறுது யாரும் கணக்கெடுக்க முடியாது. அவ்வளவு பணம் இதுல வந்து கைமாறிட்டு இருக்கு. இதுல பப்பு ஹப்புன்னு என்னவோ சொல்றாங்களே, அது வேற. இப்படி ஒரு கலாச்சார சீரழிவை நோக்கி போறதுக்கு காரணம் என்ன என்று சொன்னால், இந்த உணர்வை எப்படி முறைப்படுத்துவது என்ற ஒரு பண்பாடு இருந்தது, அது கெடுக்கப்பட்டது. மேல்நாடு மேல்நாடுன்றாங்க. என்னவோ இங்க எல்லாத்துலயும் மேல்நாடு போல ஆயிட்ட மாதிரி. இங்கே இங்கே எழுதப்பட்ட கர்மயோகத்தை நான் மேல்நாடுகளை பார்க்கிறேன். ஆனா இந்த கர்மம் இங்க எத்தனை பேர்கிட்ட இருக்குன்னு நம்ம தேடித்தான் பார்க்க வேண்டியிருக்கு. அதே போல அங்க பிடிக்கலன்னா டைவர்ஸ், அப்புறம் தான் ரீமேரேஜ். இங்க குடும்பத்தில் இருந்து கொண்டே தவறு செய்பவர்கள் எத்தனை பேர் சொல்லுங்க. எந்த பண்பாடு உயர்வு? இல்லீகல் ஒன்று வச்சுக்கிறது கரெக்டா, இல்லை டைவர்ஸ் பண்ணி இன்னொன்று போறது கரெக்டா பாருங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய சேனலைஸ் பண்ண தெரியல. 14 வயதிலேயே இந்த பாலுணர்வு தோன்றுவதற்கு காரணம், முக்கிய காரணம், முதலாவது காரணம் இறை உணர்வு பெறுவதற்காக. அதே சமயத்தில் ஒரு இனம் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு சந்ததி தேவை. அதனால தான் நான் போன வாரம் சொன்னேன் பாருங்க, ராமனுக்கு திருமணமாகி 12 ஆண்டு அரண்மனை வாசத்துல இருந்தான், குழந்தை இல்லை. 14 ஆண்டு வனவாசம் போனான், அப்பவும் குழந்தை இல்லை. ராவண வதம் முடிந்து பட்டாபிஷேகம், அடுத்த வருஷமே குழந்தை பிறக்குது. ஏன்னு யாராவது யோசிச்சு பார்த்தாங்களா? எந்த உபன்யாசகராவது இப்படி யோசிச்சு பார்த்தாரா? இல்லை யாராவது ராமாயணத்துக்கு விளக்கம் சொல்ற போது கற்பையும் ஒரு குழந்தை பெறுவதற்கான தகுதியையும் பத்தி பேசினாங்களா? யோசிச்சு பாருங்க. அப்போ எதை மக்கள் மனதில் விதைக்க வேண்டுமோ அதை விதைக்க தவறியது மட்டுமல்ல, தவறான விதைகளை விதைத்து விட்டார்கள். சோ உடல் அழகு என்பது என்ன கணக்கு சொல்லுங்க பார்ப்போம். யாருமே திருமணத்திற்கு பெண் பார்க்குறாங்க, தாய் தந்தை ஆகட்டும், அந்த பையன் ஆகட்டும், பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்குங்க, ஒரு நல்ல மூதேவி இருந்தால் சொல்லுங்கன்னு யாராவது கேட்குறாங்களா? யாராவது ஒரு நல்ல மூதேவியா இருந்தால் சொல்லுங்க பையனுக்கு கல்யாணம் பண்ண யாராவது கேட்குறாங்களா? எல்லாம் மகாலட்சுமி தான் கேட்குறாங்க. கல்யாணம் பண்ணி புதுசுல பார்த்தீங்கன்னா டட் இருக்கும். என்ன ஒரு அன்னோன்யம்ப்பா. பஸ்ஸுன்னு தெரியாது, பைக்குன்னு தெரியாது, அப்படி ஒரு அன்னோன்யம். 1 பெத்தோ 2 பெத்ததுக்கு அப்புறம் இந்த மூதேவியை கட்டிக்கிட்டு படுற பாட்டு இருக்கான்னு இவன் சொல்ல, இந்த சனிங்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் படுற அவசியம் இருக்குன்னு அந்த அம்மா சொல்ல. என்ன மாற்றம்? என்ன மாற்றம்? கவச்சி தீர்ந்து போச்சு. இவ்வளவுதான். சளிப்பு வந்து போச்சு. அப்போ காரணம் என்ன என்று சொன்னால், இதனுடைய நோக்கம் என்ன என்று தெரியவில்லை. இதனுடைய நோக்கம் என்ன என்று தெரியவில்லை. வெறும் உடல் சார்ந்த வாழ்க்கை மட்டுமே, புலன் சார்ந்த வாழ்க்கை மட்டுமே வாழ்ந்தால் இது போன்ற சிக்கல்கள் தவிர்க்கவே முடியாது. அப்போ 14 வயதிலேயே ஒவ்வொரு பள்ளியிலேயும் உண்மையான ஆன்மீக கல்வியை போதிக்க வேண்டும். அதாவது இங்க தமிழ்நாட்டில, இந்தியாவிலையும் கூட தான், பாடத்திட்டங்களிலே ராமாயணத்தையோ மகாபாரத்தையோ வைக்கலான்னு சொன்னா என்ன எதிர்ப்பு தெரியுங்களா இங்க? ஆனா இதே அமெரிக்கால மகாபாரதம் பேசியிருக்கிறாங்க. என் பேரன் சொன்னா,
கௌரவர்களுக்கு மட்டும் 100 பேர் இல்ல, சகுனி கூட பிறந்தவங்க 100 பேருன்னா. ஏய் உனக்கு எப்படா தெரியும் அப்படின்னா, இந்த ஸ்கூல்ல சொன்னாங்க அப்படின்ற. அப்ப அமெரிக்க பள்ளியிலே சகுனிக கூட பிறந்தவங்க 100 பேர்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்க இந்தியால கேட்டு பாருங்க. 100 பேர் யாருன்னு கேட்டு பாருங்க. கௌரவர் 100 பேரு. சகுனிக்கு தெரியாது. அப்போ எழுதப்பட்ட இடம் இந்தியா. இங்க உள்ளவங்களுக்கு சகுனிக்கு 100 பேர் கூட பிறந்தவங்க தெரியாது. ஆனா வேற்று நாட்டுல அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க, சகுனிக்கே 100 பேர் கூட பிறந்தவங்க இருக்காங்க அப்படின்னு. அங்கேயும் எதிர்க்கல. மக்களை வைத்து ஒரு சில குடும்பங்கள் மட்டுமே சுகமா வாழ்வதற்கான என்னெல்லாம் கேட்பார்த்தனம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்றாங்க. மக்களும் நம்மை போல நல்லதை சொல்வது யாரும் கேட்கறது இல்லைங்க. இவன் சொல்றதான் நம்புறாங்க, அவன் சொல்றதான் கேட்கறாங்க. ஸோ மதவாதிகள் ஒரு பக்கம் அவன் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு அவன் ஒரு பக்கம் ரீல் விட, இந்த கருப்பர்கள் ஒரு பக்கம் அவன் குடும்பத்தை காப்பாத்துக்கு அவன் ஒரு பக்கம் எதிர்த்து நிக்க, எப்ப பாரு இந்த காவிக்கும் கருப்புக்கும் ரகலத்தான் இந்த தமிழ்நாடே தவிர ஒரு முடிவான கருத்தை இன்று வரைக்கும் யாரும் சொல்லலையே. நான் அதான் சொல்லுவேன், கடவுள் இருக்கு என்பதை ஏற்பதற்கோ இல்லை என்று மறுப்பதற்கோ பெரிய அறிவு தேவையில்லை. கிளிப்பிள்ளை அறிவு இருந்தா போதும். கிளிப்பிள்ளை என்ன செய்யும்? நாம சொல்லிக் கொடுக்குறோம், திரும்ப சொல்லும். இந்த அறிவு போதும். கடவுள் உண்டு என்றால் எப்படி என்று சொல்வதற்கும் இல்லை என்றால் எப்படி என்று மறுப்பதற்கும் தெளிந்த அறிவும் அனுபவமும் ஆராய்ச்சியும் வேணும். எப்படி இல்லை, எப்படி இருக்கு, இது யாரு புரிஞ்சுக்கிறாங்க? ஏதோ கட்சி நின்றுக்க வேண்டியது. நான் இப்படி, நான் இந்த குரூப், நான் அந்த குரூப். எந்த குரூப்? எல்லாம் விளங்காத குரூப் தான். எனவே சமுதாயத்தை சீழித்து விட்டார்கள் இந்த மதங்களும் அரசியலும் சேர்ந்து. அப்ப மனித குலத்துல எப்படி ஒரு ஒழுக்கம், பண்பாடு, கலாச்சாரம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? சரி, இதன் விளைவு என்ன? விளைவு என்ன? எத்தனை குடும்பங்கள் நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்குன்னு பாருங்க. சாமிஜி அழகா சொன்னாங்க, மேரேஜ் இஸ் நாட் அ லைசன்ஸ் டு கர்ஸ் ஈச் அதர். ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டிக்கிட்டு அடிச்சுட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கான லைசன்ஸ் அல்ல மேரேஜ். இல் அறம், இல் அறம். ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு அறம் அது. எனவே இது எல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு உண்டு. அம்மா அப்பாவுக்கும் தெரியாது, ஸ்கூல்லையும் கற்றுக் கொடுத்தது இல்லை, காலேஜையும் கற்றுக் கொடுக்கறது இல்லை, சொசைட்டிலையும் பேசக்கூடாது. இப்படித்தான் தெரிஞ்சுக்குவாங்க. அவன் அவனுக்கு தெரிஞ்ச வாழ்க்கை வாழ்ற போது இப்படித்தான் போகும். இதுக்கு மேல கெடுப்பதற்கென்றே சினிமா துறை, சின்னத்துறை திரை, ஊடகத்துறை, பார்த்ததுக்கு இது சினிமாக்கள் இது போன்ற ஏதோ புதுசா சொல்ல வரேன்னு சொல்லி கண்டதெல்லாம் கெடுக்கிறதுக்கெல்லாம் பண்ற வேண்டியது. எனவே இந்த குடும்பம் என்ற அமைப்பு வந்ததுக்கு இன்னொரு உண்மை, அதாவது விஞ்ஞானபூர்வமான உண்மைன்னு பார்த்தீங்கன்னா, பிளட் குரூப் இருக்குங்க. பாசிட்டிவ், நெகட்டிவ், ஏ, பி, ஓ இப்படின்னு பிளட் குரூப் பிரிக்கிறோம். அது போல இந்த ஆணின் வித்து அணுக்களை குரூப் பிரிக்க முடியுமா அப்படின்னா பிரிக்க முடியவில்லை என்பது மருத்துவத்துறை சொல்லு. ஒவ்வொன்றும் தனித்தனியான திறம் வாய்ந்தது. ஏன்னா இந்த வித்து சக்தி என்பதே வெறும் காந்தக்களம் மட்டுமல்ல, அந்தந்த சந்ததியின் அனுபவ தொகுப்பு, சஞ்சித பிராரப்த கர்மவினை தொகுப்பு. அந்த இந்த வினைகள் எல்லாமே சேர்ந்து அதுல ஒரு ரசாயனத்தன்மை ஏற்படுத்தும். அதாவது கேரக்டர் வேற, ரசாயனம் வேறன்னு நம்ம நினைக்கிறோம். அதாவது ரசாயனத்திற்கும் நம்ம குணத்திற்கும் சம்பந்தம் இல்லைன்னு நினைக்கிறோம். ஏன்னா அனுபவத்துல தெரிஞ்சிட்டது என்னன்னா, இந்த தைராய்டு கிளாண்ட்ல டெபிசிட் இருந்து வச்சுக்கோங்க, சரியா வேலை செய்யலைன்னு சொன்னா இனம் புரியாத பய உணர்வு வந்துகிட்டே இருக்கும். பயம் என்பது குணம், தைராய்டு கெமிக்கல் செக்ரிகேஷன். அப்ப இதுக்கான மருந்து சாப்பிட்றப்போ அது சரியாதுன்னு சொன்னா, அப்போ ரசாயனத்திற்கும் குணத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது. அதே போல நட்சத்திரங்கள் சொல்றோம்,
அங்கிருந்து என்ன வருது? ஒரு அலை வீச்சு. அந்த அலைகள் எதை தாங்கி இருக்கும்? அந்த நட்சத்திர தொகுப்புல என்னென்ன மாதிரியான பௌதிகங்கள் உண்டோ, அந்த பௌதிகத்தோட அலைகள் எல்லாம் சேர்ந்து வருது. அந்த அலைகள் மனிதனிடத்துல சில குணாம்சங்களை பொதுவாக நிச்சயிக்கிறது. இந்த நட்சத்திரமா இப்படி இருப்பாங்க, இந்த நட்சத்திரமா இப்படி இருப்பாங்க என்று பொதுவாக பிரிக்கிறாங்க. அந்த குணம் சரியாவும் இருக்கு. ஆனா தனிப்பட்ட குணங்களும் சிலது பேதப்படும். அதுக்கு கர்ம பலன் காரணம். அப்போ நட்சத்திர பலன் மட்டுமல்ல, கர்ம பலன் காரணம் என்று ஜோதிட சாஸ்திரம் பேசும். ஆனா இதுல ஒரு சின்ன திருத்தம் என்னன்னா, நட்சத்திரத்தை தேர்ந்தெடுப்பதே கர்ம பலன் தான். எந்த நட்சத்திரத்தில் கருவாக வேண்டும் என்பதை தேர்வு செய்வது ஒரு கணவன் மனைவியினுடைய கர்ம பலன்கள் தான் தேர்வு செய்யும். அப்ப நட்சத்திரத்தை சார்ந்தது கர்ம பலன் அல்ல. கர்ம பலனை சார்ந்துதான் நட்சத்திரம் அமைகிறது. அதனால தான் சாந்தி முகூர்த்தன்றைக்கே கருவாவதும் உண்டு. சில மாதங்களில் கருவாவதும் உண்டு. சில வருடங்கள் கழித்தும் கருவாவதுண்டு. அப்ப என்ன காரணம்? இப்ப விஞ்ஞானம் சொல்வது போல ஆண் பெண் சேர்க்கை ஏற்பட்டால் கருவாகும்னு சொன்னா, அப்ப சாந்தி முகூர்த்தத்தில் எல்லாரும் கருவாகணும். அப்படி ஆகலையே. அப்ப ஏதோ ஒரு காரணம் இருக்கு. முன்னோர்கள் என்ன சொல்லுவாங்க? குழந்தை பேரெல்லாம் தெய்வமா பார்த்து கொடுக்கறதும்பாங்க. சயின்ஸ் என்ன சொல்லுது? ஆண் பெண் சேர்ந்தா குழந்தை பிறக்குங்கிறது. இப்போ 2ம் பாதி பாதி கரெக்ட். ஃபுல் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. இப்ப இவங்க சொல்வது போல இறைவனா பார்த்து கொடுக்கறதுன்னா, அப்புறம் எதுக்கு கல்யாணம், தாம்பத்தியம்? இவங்க சொல்ற மாதிரி ஆண் பெண் சேர்ந்தா பிறக்கணும் சார், ஏன் பிறக்கல? அப்போ 2 படி ஸ்டேட்மெண்ட்டும் பாதி பாதி தப்பு. அப்ப என்ன காரணம்? நட்சத்திரத்தின் தாக்கமும் ஒரு காரணம். அப்ப இருவருடைய கர்ம பலனுக்கு தகுந்த நட்சத்திரம் எப்போ உருவாகிறதோ, அன்றைக்கு தாம்பத்தியம் ஏற்பட்டால் தான் கருவாகுமே தவிர, இல்லைன்னா கருவாகாது. ஸோ இவ்வளவு நுட்பமான விஷயத்தெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் ஜோதிட சாஸ்திரத்திலே வச்சிருக்கிறாங்க. எனவே இது இதற்கான அதுவும் ஒரு காரணம். இந்த அன்லிமிட்டெட் சீசன் இருக்கே, இதுவும் ஒரு காரணம். ஏன்னா 27 நட்சத்திரங்கள் எது பொருத்தமாகுதுன்னு தெரியாது. அதனால் நீங்க குறிப்பிட்ட சீசன் மட்டும் வச்சு அப்படின்னா, அது சந்ததி இனவிருத்தி ஆகாது. ஆனா இயற்கை எவ்வளவு மல்டிபிள் காம்ப்ளிகேஷன் கால்குலேஷன் எல்லாம் போட்டு இந்த உலகத்தை நடத்திட்டு இருக்கு பாருங்களேன். அதனால இந்த வித்து சக்தியிலேயே இந்த பதிவுடைய தாக்கம் இருப்பதனால இந்த இதுக்கு இதுதான் மேட்ச் அப்படின்னு சொல்ல முடியாது. அதைத்தான் ஜோதிட சாஸ்திரத்தை ஓரளவு அந்த பொருத்தம் சொல்லுவாங்க. சரி, இப்போ இந்த முறை ஒரு உயிரணு ஒரு பெண் முட்டைக்கு பொருந்தும். இன்னொன்று போது 2ம் சேர்ந்து நோய் கிருமிகளாக உருவாகும். இதுல இந்த சேர்க்கை போன வகுப்புல பார்த்தோம். அதாவது அயல் மகரந்த சேர்க்கை என்ற நிகழ்ச்சி தான் எல்லா விலங்குகளையும் மனிதனிடத்திலையும் வந்திருக்கிறது. அதே போல தன் மகரந்த சேர்க்கை நிகழாது. அதுக்காகத்தான் ஒரு குடும்பத்தில் பிறக்கின்ற ஆண் பிள்ளைக்கு இன்னொரு குடும்பத்துல தான் பெண் எடுப்பாங்க. அப்ப அந்த மாற்றம் என்பது அயல் மகரந்த சேர்க்கையின் அடிப்படையில தான் வரும். தன் மகரந்த சேர்க்கை கன்சீவ் ஆகாது. அடுத்ததாக இந்த முறையற்ற பால் கவர்ச்சிக்கு காரணம் எங்கே தொடங்கியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதி மனிதன் எடுத்துக்கங்களேன். பறவைகளை பார்க்குறான். ஒவ்வொன்றும் ஒரு மாதிரியான இசை எழுப்பும். அந்த இசையை ரசிக்கிறான். தான் ரசித்த அந்த சுகத்தை தன் கூட்டத்துக்கு சொல்லணும் அப்படின்ற போது என்ன சொல்லுவான்? அங்க ஒரு பறவையை பார்த்து இது மாதிரி கத்துச்சுன்னு கத்தி காட்டுவான்ல. அப்படி கூவி காட்டியதுதான் இசைக்கலை. எத்தனையோ பறவைகள் இருந்தாலும் மயில் நடனம் ஆடும். இது போல தானும் ஆடி காட்டிய போது பிறந்தது நடனக்கலை. இப்படி 64 கலைகளும் மனிதனுடைய அறிவின் வளர்ச்சியில், பரிணாம வளர்ச்சியில், தேவைகளின் அடிப்படையில் தோன்றியவைதான்.
சரி. இப்போ பறவைகளிலே மயிலை ரசிக்கின்றான். ஆ அவருடைய ஓசையிலே குயிலை ரசிக்கிறான். அப்போ எது சிறந்ததோ அதை ரசிக்கின்ற சிறப்பு அறிவின் சிறப்பு. இது கீதையில என்ன சொல்றாங்க? மலர்களிலே நான் பாரிஜாதம், மரங்களிலே நான் கற்பக விருட்சம். இப்ப என்ன அர்த்தம்? எல்லா மலர்கள் இருந்தாலும் கூட, இறைவனுக்கென்றே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரே மலர் பாரிஜாதம். அதனால் அந்த இதிலே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அப்ப மத்ததுல இல்லைன்னு அர்த்தமா? அப்போ சிறந்ததை தேர்வு செய்கின்ற தன்மை அறிவின் இயல்பு. எது சிறந்ததோ அதை தேர்வு செய்வது அறிவின் இயல்பு. அந்த இயல்பு வெளிப்பட்டதனால தான் மனித இனம் நாடோடிகளாக வாழ்ந்த காலத்திலேயே எத்தனையோ பறவைகள் கூவிக் கொண்டிருந்தாலும் ஒரு குயிலின் ஓசையை ரசித்தான். எத்தனையோ மரம் ஆடுது, செடி கொடியெல்லாம் ஆடுது, ஒரு மயிலின் நடனத்தை ரசித்தான். அப்ப அந்த சிறப்பை ரசித்த தன்மை அந்த காலத்திலேயே குரங்குகள் போல இருந்தாலும் எந்த குரங்கு மூஞ்சி நல்ல மூஞ்சியா இருக்கோ அதை பார்த்து தான் தேர்வு செஞ்சிருப்பான். அந்த அழகை தேர்ந்தெடுக்கின்ற ரசிக்கின்ற இயல்பு என்றைக்கும் உண்டு, என்றைக்கும் உண்டு. இப்படி ஒவ்வொன்றின் சிறப்பை ரசிக்க தொடங்கியவன் அப்போ தான் விரும்பியபடி ஒரு வாழ்க்கை துணை அமையணும். இந்த சின்ன வீடுன்னு ஒரு சினிமா வந்தது பாருங்க. அது அந்த பாக்யராஜ் ஒரு வேலை செஞ்சிருப்பான். ஸ்ரீதேவி மாதிரி மூக்கு, ஹேம மாதிரி வந்து அப்போ அப்போ ஒரு டான்ஸர் இருந்தாங்க. அவங்க மாதிரி இடுப்புன்னு சொல்லி எல்லாத்தையும் கட் பண்ணி ஒட்டி வச்சிருப்பான். இது மாதிரி எனக்கு ஒரு மனைவி வரணும்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசிட்டு இருப்பான். கடைசியில் ஒன்று வந்து சேரும். அது அந்த கதையுடைய பேசிக் கான்செப்ட். அது மாதிரி தான் விரும்பியவாறு ஒன்று அமையாத போது அப்போ இல்வாழ்க்கை அதுக்கு தகுந்த மாதிரி பாதிக்கப்படும். சரி, இது அந்த காலத்து வள்ளுவர் காலத்துல இருந்திருக்கு இல்லையா? அதனால தான் அவர் அன்றைக்கும் வாழ்க்கை துணை நலம் என்றும் பிறஞ்சில் வழியாமை என்றும் வரவின் மகள் என்றும் எல்லாம் பேசியிருக்கிறார். அப்போ மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து ஒரு சிறப்பை நேசிப்பது, விரும்புவது, தான் அடைய விரும்புவது என்ற குணங்கள் எல்லாம் அறிவின் சிறப்பாக வெளிப்பட்டிருக்கிறது. ஆனா அதுல எதை முறைப்படுத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், அழகு என்பது ஒரு அபிப்பிராயம். அழகு என்பது ஒரு ஒப்பீனியன். அது மனிதனுக்கு மனிதன் மாறும், காலத்துக்கு காலம் மாறும், இடத்துக்கு இடம் மாறும், பருவத்துக்கு பருவம் மாறும். இதுல எது உண்மையான அழகு? அதாவது ஒரு திரைப்பாடல்ல வரும், எத்தனையோ சீசனத்தை எல்லாம் கேட்கறது இந்த காலத்து ஸ்டைலு. அந்த காலத்துல எல்லாம் யாரு சீர் வரிசையெல்லாம் 100 பவுனு அந்த அளவுக்கு செய்வாங்களா? ஏதோ அந்த அளவுக்கு செய்வாங்க. அதுக்கு என்ன சீர்வரிசை கொண்டு வருவ அப்படின்னு பாடுற மாதிரி அதுக்கு அந்த பெண் பதில் சொல்லுவா. பாலை போல் சிரிப்பு இருக்கு, பக்குவமாய் உடல் இருக்கு, ஆளழகும் சேர்ந்திருக்கு கண்ணையா. பாலை போல் சிரிப்பு இருக்கு, பக்குவமாய் குணம் இருக்கு. இது கூட அடிஷனல் என்னன்னா நான் அழகா இருக்கிறேன்றா. அப்ப பேசிக் என்ன வேணும்? வெள்ளந்தியான மனம், பக்குவமான குணம். இது இருந்தா போதும். இதுதான் குடும்பத்திற்கு அடிப்படை. அழகு ஒரு கூடுதல் சிறப்பு. அதே போல இவன் சொல்லுவான், மாமியார் தாயாரின் சீதனமும் தம்பிமார் பெரும் பொருளும் மாமியார் வீடு வந்தால் போதுமா, அது மானாபிமானங்களை காக்குமா. அப்ப பணம் ஒரு குடும்ப கௌரவத்தை காப்பாத்தாது. நல்ல ஒழுக்கம், பழக்கம், பண்பு, குணம், கள்ளங்கபடமற்ற மனம், இதுதான் ஒரு நிறைவான வாழ்க்கைக்கு ஆதாரம், அஸ்திவாரம். இப்படி நல்ல கருத்துக்கள் எல்லாம் சொல்லப்பட்ட காலம் இருந்ததுங்க. இன்றைக்கு எல்லாமே என்ன சொல்ல, இதைத்தான் நாகரிகம் என்று சொல்லி புதுமைகளை நேசிக்கிறாங்க. அந்த புதுமைகள் துன்பம் தராத வகையில இருக்கணும். அத மாற்றம் நிலையானது, தவிர்க்க முடியாது. அந்த மாற்றம் மேன்மை நோக்கி போகணுமே தவிர சரிவை நோக்கி போயிடக்கூடாது.
அப்ப இந்த மேன்மையை நகர்த்தக்கூடியவர்கள் யாரா இருக்கணும்? சமுதாய பொறுப்புள்ளவர்களாக இருக்கணும். அவங்க தான் மேன்மையை நோக்கி நகர்வார்கள். வெறும் பணத்தை மட்டுமே மையமாக கொண்டவர்கள் அவங்ககிட்ட அதெல்லாம் இருக்காது. அப்ப இன்றைக்கு கலைத்துறை, சினிமா துறை எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த பணத்தையும் புகழையும் மட்டுமே மையமாக கொண்டு ச எது அதிகமா வசூல் கொடுக்குமோ அதை செய்வது, எது அதிகமாக மக்கள் விரும்புறாங்களோ அதை எடுப்பதுன்னு சொன்னா, ஒரே கன் கல்ச்சர், ஃபன் கல்ச்சர். என்ன புது படம்? ம். என்ன புது படம் யோசிச்சு பாருங்க. எல்லாம் அதே கதைகள், அதே ஃபைட்டு, அதே இதுதான். ஸோ இப்படி சமுதாயத்தை சீரழிப்பதற்கென்றே ஒரு கூட்டம் திரும்பி விட்டதுனால, இன்றைய காலகட்டத்திலே இந்த வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக் கொள்வதற்கு மனதை பக்குவப்படுத்தக்கூடிய தவம் இல்லை என்று சொன்னால், தன்னைத்தான் ஆளுமை செய்யக்கூடிய செல்ஃப் கண்ட்ரோல்னு சொல்றோம் பாருங்க. அந்த ஆளுமை செய்யக்கூடிய குணம் அது தவத்தால் தான் வரும், தத்துவ விளக்கத்தால் வரும். அப்ப தவமும் அறமும் இல்லை என்று சொன்னால், நம் வாழ்க்கை நம் கையில் இல்லை. யார் யாரோ அதை ஷேப் பண்ணுவாங்க. கடைசியில் என்ன மிச்சமாகும்? அலங்கோலம் தான் மிச்சமாகும். அந்த வகையில் இன்றைக்கு இதை வந்து நிறைவு செய்வோம். மேலும் சில கருத்துக்களை அடுத்த வகுப்பிலே சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பான சிந்தனை உரை. இதில் என்னுடைய எண்ணம் நீங்கள் பேசுறது இருக்குன்னு நம்புகிறேன். அந்த வகுப்பை அவளுடன் எதிர்பார்ப்போம். இப்பொழுது அன்பர்களுடைய கேள்வி பதிலுக்கு செல்வோம். தனா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா ஐயா வாழ்க வளமுடன். ஐயா இன்னொரு சின்ன ஒரு விளக்கம் என்று சொல்லி, இந்த ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கிறீர்கள். அதாவது இந்த சுக்கிலம் சுரோகிதம் அதை ஆரம்பிக்கும் போது அதை பற்றி அந்த கரு உருவாகும் போது அந்த சுக்கிலம் சுரோகிதம் அதை பற்றி சொல்லி அது ரெண்டும் ஒரு காந்த இலைகள். அப்ப அந்த காந்த இலைகள் என்று சொல்லும் பொழுது இந்த ரெண்டு ஒன்று வந்து பெண், மற்றது ஆண். சுக்கிலம் ஓகே. அப்ப ஐயா அந்த அது வெறும் காந்தலைகள். இந்த சுக்கிலத்திலே உள்ள அந்த உயிரணுக்கள் இருக்கு பாருங்க, அதுல நம்ம சயின்ஸ்லயே பார்த்தாலும் அந்த முன்னாடி வந்து ஒரு வேல் போல இருக்கும், பிறகு அந்த வால் மாதிரி அந்த அசைந்து முன்னாடி போகக்கூடிய அமைப்பு, இதான உயிரணுக்கள். அதுல முன்பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் டாட் இருக்கும் இல்லைங்களா? அந்த பிளாக் டாட் தான் இந்த மேக்னெட்டிக் டொமைன். இந்த அந்த ஆணுடைய 7 தலைமுறை பதிவுகளிலே ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து போகக்கூடியது அந்த பிளாக் டாட். இதுதான் போய் பெண்ணுடைய கருமுட்டையோடு இணையும். சரிங்களா? சரி சரியா. அப்பயே அந்த சுரோகிதம் என்றது அது காந்தலைகள் கருவான பிறகு இந்த காந்தலை ஈர்த்து தன்வசப்படுத்தி அந்த கருவானது வளர்ச்சி பெறும். ரெண்டுமே காந்தலைகள் தான் ஐயா. இந்த ரசம் ரத்தம் 7 தாதுக்கள் வருது பாருங்களா, கடைசியில மஜ்ஜையிலிருந்து சுக்கிலம் வருது இல்லையா? அந்த சுக்கிலம் என்பதே காந்தலைகள் தான். சுக்கிலம் தனியா ஒரு திரவம் கிடையாது, அது ஒரு காந்தலைகள். சரி புரிஞ்சது. அதே போல அது வந்து இந்த டெஸ்டிக்கல்ல இருந்தும் ப்ரோஸ்டேட் கிளாண்ட்ல இருந்தும் உருவாகக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் செக்ரிகேஷன். அதுல அந்த திணிவார போது இந்த காந்தலைகளே உயிரிழங்களாக அது பயணிக்கும். அதுல இருந்துதான் இந்த போட்டோகிராஃபி எடுத்து அந்த உயிர் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வேல் போன்ற ஒரு இதை கொடுத்திருக்கிறாங்க சயின்ஸ்ல. இதுதான் உயிர் சக்தி என்பதனால தான் வேல் என்ற சக்தி வேல்னு கொடுப்பாங்க. முருகன் கிட்ட சக்தி தான் வேல் கொடுக்குறாங்க.
அப்போ இந்து ரைட் ஐயா. தத்துவத்துல சரி. புரியுது ஏன் ஐயா. கடவுள்கிட்ட எல்லாம் இந்த வேல் கொடுத்தாங்கன்னு சொன்னா, உயிர் சக்தி இது போல் இருக்கிறது என்பதை அவங்க சயின்ஸ் கல்விக்கு முன்னாடி அவங்க கண்டுபிடிச்சாங்க. ரைட் சார். புரிஞ்சது ஐயா. புரிஞ்சது ஐயா. ஆஹ் ஓ அப்ப ஐயா இப்ப சுருக்கமா சொன்னா இந்த சுக்கிலம், சுரோகிதம், வின்சந்தி எல்லாம் ஒரு காந்த அலைகள் தான். காந்தலைகளும் அதோட அவருடைய தன்மாற்றமான திரவம். தன்மாற்றமான திரவமும் அதோட இதுல ஆமா, வந்து இந்த அது ஆ, முட்டை. கர்மவினை பதிவுகள் அதுக்குள்ள பதிவுகளை கலந்துருக்கும், கரிவாடுவது. காந்தத்துல கலந்துடுறது இல்லையா? ரைட் சரியா விளக்கம். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். வாழ்க வளமுடன். வேறு அன்பர்கள் கேள்விகள்? ஐயா, அந்த வால்மீகி இந்த சொன்னீங்களே ஐயா, என்ன முடியாற்ற பால் கவர்ச்சியாலே வரக்கூடிய விளைவுகளை வால்மீகியே ஏற்கனவே சொல்லிவிட்டாரு. அது இருக்க திருப்பி சொல்லுங்களேன் ஐயா, விளங்கவில்லை. அதாவது தசரதனுக்கு 60,000 மனைவிகள் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஜனத்தொகை பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த ஜனத்தொகையே உலகத்துல 60,000 ஆண்கள் 60,000 பெண்கள் இருந்திருப்பாங்க. அப்ப எந்த ஆணும் எந்த பெண்ணும் என்று வாழ்ந்த வாழ்க்கை நிலையை தான் தசரதன் காட்டுது. அது தவறுன்னு வால்மீகி பேசல, ஏன்னா அப்ப இருந்த நிலை அது. ஆனா இதுவே இருந்து தொடர்ந்தால் பின்னாடி பால்வினை நோய்கள்ல மனித குலமே அழிந்து போகும். அதனால் ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்வதுதான் சிறப்பு என்று சொல்லி ராமனுக்கு சீதை மட்டுமே என்று குடும்ப வாழ்க்கை அறிமுகப்படுத்துறார். ஓகே ஓகே, புரிஞ்சது. ஸோ இதை நீங்க சயின்ஸ்ல பார்க்குற என்ன, ஒரு பெண்ணுடைய கருமுட்டை என்பது ஒரு வகையான ஆண் தன்மை மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளும். ஏன்னா ஒவ்வொரு ஆணுடைய உயிர் சக்திக்கும் வேறு ரசாயன தன்மைகள் இருப்பதனால 2 ஆண் உயிர்கள் ஒரே தன்மை ஒரு சமயத்துல போச்சு அப்படின்னா அது நோய் கிருமிகளாக மாறும். பிறகு அந்த நோய் அந்த பெண்ணோடு தொடர்பு கொள்ளக்கூடிய எல்லோருக்குமே அது பரவும். இதுதான் வரவின் மகளிர்னு சொல்லுவாங்க. இந்த நோய்கள் எல்லாம் உருவாகும் அப்படி. அது சயின்ஸ்ல சொல்லி இருக்கு ஐயா. சயின்ஸ் இப்பதான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா சயின்ஸ்ல இது சொல்லலையே, இந்த என்னென்ன மாதிரியான அந்த வைரஸ் உருவாகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன் உருவாகுது? ஸோ அது 2 வகையான ஆண் உயிர்கள் ஒன்றா சேர்ந்ததுன்னா அது கிருமிகளாக மாறும் என்று சயின்ஸ் சொல்லலையே. சொல்லல. நன்றி ஐயா. நன்றி ஐயா. வர ஐயா. வாழ்க வளம். அந்த ஒருவனுக்கு ஒருத்தி அந்த இது ஏன் அந்த கான்செப்ட் அப்படின்னு சொல்லி மகரிஷி வெளிநாட்டுல பயணம் செய்யும்போது அமெரிக்கால தான் இருக்கணும், அங்க அடிக்கடி போனது. வெள்ளை வெள்ளை இனத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியா ஒரு யுவதியினை பெண்மணி கேட்டாங்க, என்ன தவறு இருக்கு, ஏன் எல்லாரும் கூட ஏன் பழகக்கூடாது, உறவு வச்சுக்க கூடாதுன்னு கேட்டதுக்கு தான் மகரிஷி நீங்க சொன்ன இந்த கருத்தை, அந்த கிருமிகள் ஒரு பெண்ணின் கருப்பைக்குள் 2 விதமான ஆண் விந்து ஒரே நேரத்தில் சேர்ந்தால் அது கிருமியாக மாறி பல உபாதைகளை ஏற்படுத்தி அந்த திணவுகள் ஏற்படும். அதனால அவர்களுக்கு அந்த எத்தனை பேரோட உறவு வைத்து கொள்ளாலும் அது திருப்தி ஏற்படாது, நிறைய பேர்கிட்ட போக வேண்டிய ஒரு பால்வினை நோயாக உணர்வாக மாறிவிடும். மகரிஷி அது விளக்கம் கொடுத்தாரு. அது நீங்க அழகா அதை தொடர்பு படுத்தி அதை வரைவின் மகளிர்ல கூட என்ன மாதிரி விளைவுகள் ஏற்படும்ன்றத 10 குறள்ல சொல்லியிருக்காரு. அதை கூட பெண்ணையை இழிவுபடுத்தல அவரு. அதுல வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, இப்படிப்பட்ட மகளிரோடு நீ தொடர்பு கொண்டால் இப்படியெல்லாம் அவஸ்தைப்படுவ, அங்க அன்பும் இருக்காது பண்பும் இருக்காதுன்னு சொல்லி அதை விளக்கம் சொல்லுவாரு.
ஆமாங்கய்யா. பிறனில் விழையாமையில ஆண்களுக்கு கற்பு, ஆண் கற்பை பத்தி பேசுவாரு. ம். ஸோ இரண்டிலுமே அவர் வந்து இத தூக்கி பிடிக்கிறாரு. அதை நீங்க அழகா எடுத்து தொடர்புபடுத்தி சொன்னீங்க. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வேறு கேள்விகள் இல்லை. இல்லை. ஓகே. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய இந்த கேள்வி பதில் பகுதியை நிறைவு செய்வோம். இதுவரை நேரமும் குருவின் குரல் வகுப்பு 131 சிறப்பாக நமக்கு இந்த வகுப்பை நடாத்தி தந்த முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நமது நன்றிகளை தெரிவிப்பதோடு எல்லோருமாக சேர்ந்து ஐயாவை வாழ்த்துவோம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா, அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவர்தம் அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு